வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்னைக்கு புது வருஷ தமிழ் வருஷ பிறப்புக்கு என்ன இது பண்ணுவோம், முக்கியமான ஒரு இது இருக்குன்னு கேட்டேன்னா, போளி எல்லா ராத்துலேயும் பண்ணுவா. இது என்ன போளி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மேங்களூர் போளின்னு சொல்லுவா, ஆர் சக்கரை போளின்னு சொல்லுவா. நீங்கள் நிறைய கல்யாணத்துலலாம் பார்த்துருக்கலாம். நாளைக்கு ஜான்வாஸ்தும் போது இந்த போளி போடுவா. அது காகிதம் மாதிரி மெல்லிஸாக இருக்கும். மேலே அதுக்கப்புறம் உருக்கின நெய்யை மேலே விடுவா. அதில் நெய்யெல்லாம் தடவிலாம் அந்த போளியை பண்ண மாட்டா. ஸோ அந்த போளி தான் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பை நல்லா வாசனை வர வறுத்துட்டு குக்கரில் வச்சு நல்லா இந்த மாதிரி மைய வேக விட்டு எடுத்தாச்சு. மைய வேகிறதுக்கு எத்தனை விசில் கொடுத்தேன் மாமின்னு கேட்டேன்னா 4 விசில் கிட்ட கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலி இதை என்ன பண்ணுங்கோ, வாசனை வர வறுத்துக்கோங்கோ. வெந்நீர் நல்லா கொதிக்கிற வெந்நீரை இந்த கடலைப்பருப்பில் விடுங்கோ. ஒரு 20 மினிட்ஸ் அது ஊறின்னு இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை தூக்கி அப்படியே குக்கரில் வைங்கோ. 4 விசில் வாங்கினேன்னா அழகாக இந்த அளவுக்கு உங்களுக்கு இதாகிடும். பட் இது தண்ணி இது இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வடிகட்டி எடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா நமக்கு தண்ணி போளிக்கு வேண்டாம். ஆனால் இந்த தண்ணியை நம்ம தூர கொட்டவும் வேண்டாம். இதை சாம்பார் பண்ணுறதே சாம்பாரோடு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கோசரம் நான் இந்த கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு இந்த கப்பால் 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துட்டேன். ஸோ இதால் 1 கப்பு சர்க்கரை எடுத்துட்டேன்னா போகும். சர்க்கரையை அடியில் போட்டிருக்கேன், கடலைப்பருப்பை மேலே போட்டுறேன். இதுலேயே நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே ஏலக்காய் பொடி போட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் நட்மக் பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை வதக்கிக்கணும். இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம். இதை கடாயில் எடுத்துக்கலாம். இதை வதக்கிடுறேன். ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விடுறேன். இது இந்த மாதிரி அரைச்சிட்டேன்னா இது நல்ல ஃபைனாக இதாகிடும். நீங்கள் அந்த போளியை இடுறதே அரிசி மாவை தொட்டுன்னு தான் நம்ம இட போகிறோம். அப்போது அதில் எதுவும் பருப்பு இருந்ததுன்னா கிழிஞ்சு வெளியில் வரும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டோன்னா நல்ல ஜோராக ஒத்தா மாதிரி பேப்பர் மாதிரி இட்டுற முடியும். இதை நீங்கள் வருஷப்பிறப்பு அன்றைக்கி நாளே கூட டைம் இருக்கிறச்சே பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா ஆக்சுவலி இந்த போளி உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நிற்கும், கெட்டே போகாது. இது பிகாஸ் இது நல்ல ட்ரையாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப நாளைக்கு நிற்கும். அது ரொம்ப நாளைக்கு மீன்ஸ் நிச்சயமாக நல்லா 1 வாரம் 10 நாள் கிட்டக்க வச்சுக்கலாம். இதை நம்ம போட்டிருக்கிற சர்க்கரையெல்லாம் இலகிக்கும். பட் ஆனால் திருப்பி நம்ம கலர கெட்டியாகிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதை நல்லா கிளறிட்டு வச்சுட்டேன்னா ஆறிடும். ஆறின பிறகு இதை உருட்டி நம்ம இதை பொளியாக எடுறதுக்கு முடியும். மேல் மாவு மைதாவில் தான் பிசைஞ்சிருக்கேன். மைதா பாதி கோதுமை பாதியாக போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கோங்க. ஆறு மைதா மட்டும் போட்டுக்கிறேன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஆனால் கோதுமை மாவில் மட்டும் இந்த போளி பண்ண முடியுமான்னு கேட்டேன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கோதுமை ஆறி போச்சுன்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்கும் அதுக்கும் ரொம்ப ரப்பரியாகும். அதனால அது நல்லா இருக்காது. மைதா பாதி கோதுமை பாதி போட்டுக்கோங்க. ஆர் ஃபுல்லாக பரவாயில்ல எப்பயோ ஒரு தடவை தான் அது பண்ணுறோம் அப்படின்றதுல மைதா மட்டும் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கோங்க. மேல் மாவு பார்த்தீங்கன்னா மைதாவில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டேன். கொஞ்சோண்டு ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன். அதாவது 1 கப்பு மைதா மாவு எடுத்துட்டேன்னா 1/2 கப்பு கிட்ட தண்ணி தேவை. அந்த 1/2 கப்பு தண்ணியில் மேல் இருக்கிற இந்த இது சப்புன்னு இருக்கக்கூடாது இல்லையா, அதனால இதுலேயும் கொஞ்சம் சுகர் டேஸ்ட் வரணுங்கிறதுனால அந்த 1/2 கப் தண்ணியிலேயே சர்க்கரையை போட்டு கரைச்சி இதில் விட்டு பிசைஞ்சிருக்கேன். 1/2 கப் தண்ணியில் ஒரே 1 ஸ்பூன் சுகர் போட்டேன். அதை நல்லா கரைச்சேன். 1 கப் மைதாவில் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு தண்ணியும் விட்டு பிசைஞ்சிட்டு மேலே நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 2-3 ஹவர்ஸாக ஊறின்ட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இது கெட்டியாக இருக்குது. முன்னாடி நம்ம இது பண்ணத்துக்கு லூஸாக இருந்தது. இப்போ நல்லா சுற்றி ஒட்டாமல் நல்லா இதுவாக வந்திருக்கு பாருங்க.
ஒரு 2 மினிட்ஸ் இதை கலரிட்டு எடுத்து வச்சிடலாம். இது போதும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறின அப்புறமா இது உருட்டி நம்ம வந்து போளி பண்ணுறதுக்கு தயார் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போளி பண்ணிடலாம். இது அரிசி மாவை தொட்டும் பண்ணிவிடுவோம். அதெல்லாம் எப்படி இழுக்க வருது தெரியுது அவங்களுக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊறித்துனா இந்த மாதிரி எலாஸ்டிக் இதோடு இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக மைதா மாவோ கோதுமை மாவோ தொட்டுன்னு பண்ணிடாதீங்கோ. அரிசி மாவை தொட்டுன்னு பண்ணினேன்னா தான் இது ஒட்டாமல் வரும். மெல்லிசாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் மெல்லிசாக வேணுமோ அவ்வளோ தூரம் மெல்லிசாக அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஜோராக அது மாதிரி இட்டு வச்சுக்கலாம். தவாவில் போடுறதுக்கு முன்னாடி இது மேலே இருக்கிற அரிசி மாவு எல்லாத்தையும் தட்டின்னு இருக்கும். ஃபுல்லாக அது மாதிரி காஞ்சா மாதிரி ஆகும். அது ஃபுல்லாக இதுக்கு கம்ப்ளீட்டாக நெய்யெல்லாம் ஆட் பண்ணவே கூடாது. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் பரமாறுறதே நெய்யை உருக்கி இது மேலே விட்டு பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஜம்முன்னு வருது தெரியறதா? நெய்யெல்லாம் விடவே வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் பூரும். நான் சக்கரை மம்மி அப்படின்னு சொல்லலாம். இது பேரே சக்கரை போலின்னு தான் பேர். எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வெல்லத்தில் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெல்லத்தில் பண்ணிக்கோங்க. இதே ரேஷியோ தான், இதே அளவு தான், ஒன்றும் தப்பே கிடையாது. பட் இதே மாதிரி ட்ரையாக பண்ணி எடுத்து வச்சுருவோம். நல்லா உப்பிண்டு அழகாக அந்த மாதிரி வரும். நல்லா கடுதாஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும். தெரியுதா? உப்பி வருது பாருங்க அழகா. ஸோ ஜோரான சக்கரை போலியும் புது வருஷத்து தமிழ் வருஷத்துக்கானது தயாராகிடுது. சக்கரை வேண்டாங்கிறவா வெல்லம் போட்டுக்கோங்க. பட் இது பேர் சக்கரை போலி தான். மேங்களூர் போலி சக்கரை போலி தான் இது பேர். போலி தயாராகிடுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாரெல்லாம் பண்ணினேளோ அவள் எல்லோரும் ஃபோட்டோ கூட எனக்கு அனுப்பிச்சேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஹோப் இது எல்லாருக்கும் உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.